ஒரு பார்க்ல வழக்கமா காதல் மட்டும் பேசிட்டு இருந்தோம். இப்ப ஹாரரும் பேச போறாங்க. இந்த படத்தோட டீம் மேடைக்கு அழைக்கலாம். படத்தின் தயாரிப்பாளர் நடராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அக்ஷயா மூவி மேக்கர் இணை தயாரிப்பாளர் ராசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இயக்குனர் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் தமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக இங்கு வாழ்த்து வந்திருக்கும் இயக்குனர் நடிகர் திரு RV உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் நடிகர் சரவண சுப்பையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மன்ற வழக்கறிஞர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் அமரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிளாக் பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் செகண்ட் ஹீரோ சுரேந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரஞ்சனி நாச்சியார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கட்சிக்காரன் படத்தின் ஹீரோவாக நடித்தவர், இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கக்கூடிய விஜித் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெயந்தி மாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஈஸ்வர் சந்திரபாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திக் பாடலாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரத் மேத்யூ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த 2 ரோல இருக்கவங்களும் இப்ப பேச போறது இல்ல, ஏன்னா மழை வர காலம் அப்படிங்கறதுனால குறிப்பிட்டவங்களை மட்டும் தான் நம்ம கூப்பிட போறோம். அதனால கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவன் இறைவிக்கு இடப்பாக மடித்து காட்சியளித்த நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, திருவண்ணாமலையிலிருந்து பார்க் தயாரிப்பாளராக இங்கு வந்திருக்கும் லயன் நடராஜ் அவர்களை அவரின் கனவு நிஜமாக வாழ்த்துக்களோடு பார்க் தயாரிப்பாளராக இங்கே பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வமுள்ளாக இருந்தேன். எனக்கு நண்பர் EK முருகன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் என்னை 10 ஆண்டு காலமாக என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலாம். இல்லப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம் ஐடியா இல்லை சார், நான் கதை சொல்றேன், இந்த கதையை கேளுங்க,
அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிறது உங்க விருப்பம் அப்படின்னாரு. அதனால அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லிப்பாங்க. இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்ட் இந்த படத்தை கண்டிப்பா நம்ம பண்ணலாமா, அருமையான ஒரு கதை, அதாவது காமெடி ஒரு ஆறார் சூப்பர் கதை சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது அந்த கதையை முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு மேல நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆளு. நான் அவங்க முன்னாடி நிக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய மேடையில இந்த முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டே ஆகணும். ஏன்னா அவரு முன்னே ரொம்ப 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 என்ன சொல்றதே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் கூட இருந்து எல்லாமே பண்ணி இப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க சார், படம் பிரமாதமா வரணும், உங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பாத்தீங்கன்னா கேமரால கலக்கிருக்காரு. நீங்க பாத்துப்பீங்க ட்ரெய்லர்லாம் சாங்லாம் சூப்பரா பண்ணாரு. அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பா சொல்லலாம் அமராசி சார், சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை சூப்பரா பண்ணிருக்காரு. உங்களே அந்த பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங் நினைக்கிறேன். நீங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப பிரமாதம். மொத்த டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோயின் சுவேதா தாரத்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் ஆனது. மத்த எல்லா டெக்னீஷியன் சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சாரு ரொம்ப அருமையா கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையா பண்ணி எல்லாருமே அந்த பாஸ் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்னைக்கு இந்த ஆடியோ சரி கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை பத்தி மேலும் நீங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தயாரிப்பாளரின் நண்பர், பார்க் படத்தின் இணை தயாரிப்பாளர், ஆசிரியர், இப்போது பாடலாசிரியரும் கூட ராசா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகதுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று உள்ளேன். எனக்கு பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுதே பாடல் ஆசிரியராகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் கே முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன். 10 ஆண்டுகளாக ஒரு பழக்கம் எனக்கு. அவரிடம் சொன்னேன், சரி உன்னுடைய கனவு கண்டிப்பா நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு 2 படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த 2 படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள். அதன் பிறகு இந்த படத்தில் 3 பாடல்கள் நீங்க இதுதான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த பாட்டால் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம டைரக்டர் இருக்கார். அவர் ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னாரு. ஒரு பாட்டு தேவதையை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையில ஹீரோடைய கற்பனையில போறதா ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னாரு. அதனால தேவதை தான் அழகு, அதுக்கு மேல ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசிச்சேன். சரி அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் இல்ல அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது சாலையில அவன் நடந்தா பாலையில பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேத்து, பஞ்சுமாக ஜொலிப்புள்ளதான் மேகத்தால மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன். அது எல்லாத்துக்குமே அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னாரு. என்கேஜ்மெண்ட் சாங் அது போல காதலை பொத்தி வச்சேன், கதையைத்தான் உருட்டி வச்சேன், கடிவாளம் போடத்தானே கைப்பிடிச்சேனேங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அந்த டிவி சேனல் பாக்ஸ் செட்டாப் பாக்ஸ் அது அடுத்தது அது போல அந்த பாடல அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு எழுதுனேன். அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாத்தையும் தியேட்டருக்கு கொண்டு வரணும், அத போல எழுதுங்க, அந்த ஒரு இது தியேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன், இளைஞர்களை கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய எதில மூழ்கி இருக்காங்க, தன்னுடைய காலத்தை எதில கழிக்கிறாங்க, வேஸ்டா கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் தான் அவங்களுடைய காலத்தை பொழுது போய்கிட்டு வந்திருக்காங்க. அதனால அங்கிருந்தே அவங்க ஈர்த்துட்டு வரணும்னு நினைச்சு அங்கிருந்து ஃபேஸ்புக்ல என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு ட்விட்டர்ல தூது அனுப்புங்க தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போய் எனக்கு கணக்கு இல்லை, 2வது இன்ஸ்டாகிராமில் வந்தா இன்பம் தரேங்கன்னு சொல்லிட்டு அது போல
அதை செஞ்சீங்க. அதை விட இன்னொரு அதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பு வந்து கவிஞர்கள் வந்து எல்லாமே பெண்களுடைய இடுப்பு வந்து வர்ணிப்பாங்க. அந்த வகையில எப்படி எல்லாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொடியடையால், மெல்லிடையால், நூலிடையால், அப்புறம் அதையும் தாண்டி ஒருத்தர் என்ன சொல்றான், இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது போல இருக்கும்போது நாம வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டு கொஞ்சம் எழுத நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன எக்ஸ வந்து இடுப்பாகவும் ஒய்ய வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால வந்து ராக்கெட்டு போல வேகம் தான் கூடும், எக்ஸைட் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பா அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் ஹம்ரா சிவி செமையா இசையை கொடுத்தாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்தையும் வந்து அது கவர் வகையில் இருக்கு. அதே போல அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டர் அந்த ஹீரோயின் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க, சும்மா பயங்கரமா எழுத்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதுவரையும் அவங்க இது போல நடிச்சு நான் பார்த்தது இல்லை. இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு இன்னும் பல படங்கள்ல அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வந்து இசையமைப்பாளர் இசை மேதனை கூட அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலக்கி இருப்பாரு. அதனால வந்து அவரு இனிவரும் காலங்கள்ல விரலூட்டி எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவராக திகழ்வார் என்று என்னால சொல்ல முடியும். அதனால வந்து நண்பர் கு கார்த்திக் சார் வந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி. பேரரசு சார், சிங்கமணி சார் அவர்கள், அடுத்தது உதயகுமார் சார் அவர்கள், அன்பு சார் அவர்கள், எல்லாமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்ல முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓரிரு வார்த்தை சொன்னாங்க. அதனால நான் அதிகமா சொல்றதுக்கு முடியல. இந்த பாட்டு இந்த படத்தை நீங்க அனைவரும் பார்க்க வேண்டும். நாங்க வந்து ஒரு பார்க்குங்கிற ஒரு அழகான தேரை உருவாக்கி ஆகஸ்ட்ல அதை ஓட விடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து கண்களால் கலந்து இழுத்து அவங்க உள்ளத்தில் நிறுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்க பத்திரிகையாளர் அவர்களும் இதுல ஊடக நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெறமாக ஆக்க வேண்டும் என்று சமூக வலைத்தளங்கள் உள்ளவர்களும் இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞருக்கான பாட்டை எழுதியிருக்காங்க. மகிழ்ச்சி, உற்சாகமா நீங்க பேசுனீங்க, சந்தோஷம். அடுத்ததாக ஆடியோ உரிமையை பெற்ற ட்ராக் மியூசிக் நிறுவனர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார். இந்த படத்தை வெளியிடவுள்ள அஜய் பிலிம் ஃபேக்டரி அஜய் அவர்களுக்கு திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக இன்றைய திரையுலக சூழலில் காதல் படங்களை விட ஹாரர் படங்களுக்கு குறைந்தபட்ச வணிக உத்தரவாதம் உண்டு. அந்த வகை நம்பிக்கையில் பார்க் படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமாக உள்ள முருகன் அவர்களுக்கு கரை புரளும் வெற்றியை தமிழ் சினிமா கொடுக்க வாழ்த்துக்களோடு இப்போது பேச வைக்கிறோம். முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை எனக்கு தயாரிப்பாக உதவிய லயன் இ நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை, வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இந்த நேரத்தில் என் நன்றியை அவர் பொற்பாதங்களை தொட்டு, அதேபோல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நான் ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த விதத்துல எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் முருகன் அவர்களுக்கும் என் மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது கலைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராஜ் சிங் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் குருசூரிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் நன்றி நினைச்சிருந்தேன், நன்றி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த நன்றியை ஃபுல்லா நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இதை மறுபடியும் நான் வரவேற்கிறதே வந்துட்டேன். என்னன்னா இந்த படத்துல வந்து நான் வந்து கேமராமேனா ஒரு ஐ டாக்டரா பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான். ஏதாவது ஒரு பேராசிட்டமால் அப்படிதான் தெரியும். ஐ டாக்டர் அது ஸ்பெஷலிஸ்ட். அதனால டெக்ஸ்ட்ல எப்படி ஒரு இயக்குனர் பெரியாரோ அதே மாதிரி இமேஜ்ல ஒரு ஒளிப்பதிவாளர் பெரியாள். அதுபோல மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவருதான் வந்து உருவம் கொடுத்தார். இது ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர்தான். அதனால அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து MS மாஸ்டர் ஆஃப் டாக்டர், தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டர் ஒத்துழைப்புல தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தருண்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முதற்படங்கிறத ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டர் இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை, இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்ததாக கதாநாயகி சுவேதா டேரத்தி நல்லா இந்த படத்துல நாங்க சொல்ற மாதிரி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடி நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள். எனக்கு காமெடி இந்த படத்துல எவ்வளவுன்றத நீங்க திரையில பார்த்து சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டா நீ சொல்ற தம்பி, ஏதோ ஒன்று சொல்ற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனா நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டு இருக்க. நீ உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் சொல்லாத ஒரு விளையாட்டுல சொல்லாம ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்திருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை அப்படின்றத அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமா ஒன்று சொன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியில வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் பாடலை பார்த்த உடனே சார் அப்ப சொன்னாரு பாருங்க நம்ம பிளாக் பாண்டி சார், இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பம் தரீங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, சரியான சாங். ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் வந்து மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணோம்னா அந்த சாங் உடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் மாஸ்டர் இந்த பாட்டை அவரு வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக் கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன். அப்புறம் முத இந்த சினிமாவில என்ன, நான் வந்து ஊர்ல இருந்தேன் கிராமத்துல. முத இந்த சினிமாவை கொண்டு வந்து நடிகரும் மாஸ்டருமான ஒரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன். அதற்கு உதவியாக இருந்தவர் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. வடிவேல் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தின் இரண்டாவது கதாநாயக நூறாய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தில் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோல் மேலே தட்டி கொடுத்து எங்கள் சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்பே சென்றாலும் வா முருகா என்று தோல் மேல் தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய ஆளா வருவார் என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் டி உதயகுமார் அவர்களை ஐயா அவர்களை வணக்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசர் சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனரும் பிரபல நடிகருமான சிங்கமுலை ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகழ் அறியாத இடத்துல கூட போலீஸ் நுழைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த போலீஸும் நுழையாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோடைய கதை
வேற யாராவது பேர் விட்டுருந்தா முடிஞ்சிருங்க. மற்றபடி இந்த படத்துல எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன், மற்றபடி காஸ்டிங், ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் ஒரு 2 நாள் கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நான் புடிச்ச திருவண்ணாமலையில பார்க்க போகும்போது என்ன கேட்டார், நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா, சார் நீங்க ஒரு ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவரை வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் பிலிம் எடுத்தேன். அதனால ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் குறைஞ்ச டொனேஷன்ல பார்த்தாங்க. அதுல எங்களுக்கு சேனல் மூலியமா எங்களுக்கு அதுல ஒரு ராயல்ட்டியும் கிடைச்சது 60-40 அக்ரிமெண்ட்ல. பார்த்த உடனே ஒரு ஷார்ட் பிலிம்லேயே ஒரு 25,000-30,000 நம்ம ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு வராங்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேல நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் ஒன்னும் சொல்லல, சார் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்ல வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்ல ஹார்ட் வலிக்கும். என்னப்பா சொல்றேன்னு, ஆமா சார் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பயந்து சிரிச்சு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்ல பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன சார், இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் வரலாற்றிலே இல்லாத ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பாடலையோ ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு தான் ஓட்டுவாங்க. நம்ம அப்படிதான் ஓட்டல சார், சாதாரண ரோட்ல போச்சு அப்படின்ட்டு ஓட்டிடலாம். இதுதான் சார் இந்த கதை அப்படின்னு. என்னப்பா இது ஒரு பெரிய வேலை சொல்றது அப்படின்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பூஜை போட்ட திருநாளில் அது சிறப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த அளவு கொண்டு விட்டுருக்காரு. மற்றபடி மேடையில் அமர்ந்திருக்கும் ஜான்பாவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விரைவில் நன்றி. வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக காஞ்சனா, வீரம், வேதாளம் என்று தான் கற்றுக்கொண்ட ஒளிப்பதிவு பார்க் படத்தில் மனதில் பதியும்படியாக ஈரத்துளிகள் ஒட்டி கொண்ட புல்வெளி போல திருவண்ணாமலை சுற்றியுள்ள பகுதிகளை அழகாக ஒளிப்பதிவு செய்த பாண்டியன் குப்பன் அவர்களை ஒரு 10 நிமிடம் இல்ல 10 வார்த்தைகள் பேசுமாறு அன்பு. பார்க் திரைப்பட குழுவை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஏன்னா அவர் கூப்பிடும் போதே சொல்லிட்டாரு நான் பேச மாட்டேன்னு, நன்றி வணக்கமாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பார்க் படத்தில் முக்கியமான கதைப்பாத்திரத்தில் நடித்த ரஞ்சனா அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். பார்க் படத்துல ஒரு முக்கியமான காப் ரோல் நான் பிளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரொம்ப போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா தெரியும். பேயா நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு லாங்குவேஜ்ல பேசி நடிச்சா பரவாயில்ல, பேய் வேற லாங்குவேஜ்ல பேசும், அவங்க வேற லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டா கேட்ச் பண்ணி 2 பேரும் ரொம்ப போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காற்றும் பூமியும் சிறகசைக்கும் சின்ன பறவைகளும் வந்த மரம் ஆலமரத்து கிளையும் இலையும் வீசும் பேசும் அற்புத இசையாய் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகளில் நல்ல பாடல்களை இதயம் தரும் இசையாக தரும் இசையமைப்பாளர் அமரா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சடனா இப்படி புகாந்துட்டாங்க. என்ன தமிழ், தெலுங்கு எல்லாத்துலயும் எனக்கு யாரும் கூப்பிடுறாங்க ஸ்பெஷலா நினைச்சிட்டேன். எனக்கு என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு EKMக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷயா மூவிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்டர்ஸ், சரியா பேச வராது, இருந்தாலும் கொஞ்சம் பேசுறேன், கேளுங்க ப்ளீஸ். ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட டெக்னீஷியன்ஸ், என்னோட குழுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்
மலர்களை மறைந்து பார்க்கும் பெண்ணழகு என்று சொல்வோமே, இப்போது நேரில் பார்க்கலாம். கன்னடத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின செகண்ட் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய நீமரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஓகே, மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து எனக்கு மூவில ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்ப நான் தமிழ் கூட கத்துக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கிடைத்ததும் எனக்கு முருகன் சார் கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நான் எப்பவும் நீங்க மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர், நீங்க ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவர் கூட படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க பார்த்து எல்லாமே கேட்டுட்டு இல்ல, எல்லாம் நல்லா வந்துருச்சுல்ல. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பாக்குங்க. நீங்க ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசிட்டு எனக்கு மன்னிப்பு நன்றி. இனிய இரவு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கனா காலங்களில் கண்டெடுத்த நடிகர், 25 ஆண்டுகளாக சின்னத்திரை பெரிய திரை என்று வரும் வாய்ப்பை தவறவிடாமல் தன்னை வளர்த்து கொண்டு வருபவர், சமூக அக்கறையோடு உதவும் உள்ளத்தில் மாசில்லா மனசாக திகழக்கூடிய பிளாக் பாண்டி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அன்பான வார்த்தைக்கு நன்றி. அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டீமுக்கு, எங்க டைரக்டர், ப்ரொடியூசர், என்டையர் டீம் உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் ஸ்டார் என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமிழ் சாருக்கு நன்றி. ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது ஒரு எந்த ஒரு லீவும் இல்லாம எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய ஊரோட ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல தமிழ் வந்து சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வந்து கூட இருக்க ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிசினஸ் வரைக்கும் சொல்றேன், இது வரைக்கும் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரோட ஒர்க் பண்ணது. நம்முடைய ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் கண்டிப்பா எத்தனையோ ப்ரோக்ராம்கள் நீங்க வளர்த்து விட்டதுனால ப்ரோக்ராம்ல இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்கள் நம்மளால உருவாக்கப்படணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து ஏன் கலைஞரை சொன்னீங்கன்னா, எனக்கு ஸ்பாட்ல என்டர்டைன்மெண்ட் எங்க தமிழ் ஆசிரியர் தான். ஏன்னா எங்க தமிழ் ஆசிரியர் வந்து எனக்கு பாடங்களை தாண்டி இப்ப அவர்கிட்ட கேட்டு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, அவர் எப்படி இன்ஸ்டாகிராம்ல எழுதுறாரு அதை கொஞ்சம் சொல்லிட்டு அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுறது நிறைய எழுதியிருக்காரு. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்னும் பத்தி எப்படி யோசிச்சீங்க அப்படிங்கும் போது அதுக்கு பெரிய டெபினிஷன் ஆடி லான்ச்ல பட்டாது. அந்த அளவுக்கு ஒரு இளமை, அதாவது ரிட்டையர்ட் ஆக போறாரு ஆயிட்டு பாருங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் செய்யறாங்க திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா அவரு மட்டும் எல்லாம் எழுதியிருப்பாங்க. தப்பு தண்டா தலைவா நீ செய்வா வெயில்படா இடங்களை விளையாடி தருவா, அந்த மாதிரிலாம் வார்த்தை வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பெரிய டிவிஷன் அது கொடுப்பாங்க. எனக்கு இந்த படத்துல வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த ஒரு டைரக்டர், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வரலாறு வழியில வரக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குநருக்கு படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடைச்சு ரொம்ப டிரைவரா இருந்து, சினிமால இண்டஸ்ட்ரியில டிரைவரா இருந்து ஒரு அசோசியேட்டர் மாதிரி, அப்புறம் அசோசியேட்டர் மாதிரி ரொம்ப போராடி ஒரு படத்தை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்த எங்க தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்ல எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்க இருக்கிற ஊர நம்பர்களும் தெரியும். சில பேர் காசு வரும், காசு வராது. ஆனா இந்த தயாரிப்பாளரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெயிண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் போடுறாங்க, அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கட்டுல சாப்பாடு சிறப்பா போட்டாரு, தங்குற சிறப்பா கொடுத்தாரு, யாருக்கு எந்த வஞ்சனையும் நடக்கல. அப்படி ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். எங்க முதல் சார் வாய்ப்பு கொடுத்த மாதிரி
இன்னும் பல இயக்குநர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்க கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். உங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தாலும், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாலும், எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால நீங்க நல்லா நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. பேச அழைக்கிறோம். குதிரைவால் தொடங்கி பாக் என்று அடுத்தடுத்து தமிழ் சினிமாவின் நம்பிக்கை தரும் கதை நாயகி, கண்களும் முத்துப்பல் சிரிப்பாய், சூரியனும் சுடர்விடும் ஆப்பிள் கண்ணமாய், வானம் போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். இவ்வளவு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளவு சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாங்கருக்கு அப்புறம் உடனே நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட் டிராவலா இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். சோ கண்டிப்பா எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த பிலிம்க்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. துடி துடிக்க, இதயம் படபடக்க பாக் இசையை தந்த ஆரோக்கியராஜ் ட்ராக் மியூசிக் இதை வாங்கியிருக்காங்க. அவங்களை இப்ப பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தினுடைய பார்க் படத்தினுடைய ஆடியோ உரிமையை நாங்க தான் வாங்கினோம். பட் இந்த படத்தை அஜய் பிலிம் ஃபேக்டரி வந்து இந்த படத்தை எடுத்துட்டு வந்தாங்க. படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே பாடல்கள்ல நாங்க பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணது. நாங்க உயிரெல்லாம் எங்களுடைய படங்கள் தான். காக்கு காக்க, உயிரே, காதல், சித்திரம், பேஸ்ட், இது மாதிரி நிறைய படங்கள் நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸ். ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் நமக்கு தெரியும். இந்த பாட்டை பார்த்த உடனே எத்தனையோ படங்கள் எங்கள்கிட்ட வருது. பட் இது ஒரு ஸ்பெஷலான படம் இது. அது மாதிரி படமே கூட பார்த்தவங்க, ஒரு சிலர் படம் பார்த்திருக்காங்க, பார்த்தவங்க சொன்னாங்க படம் வந்து இது ஒரு பெரிய வெற்றி படமா வரும்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில தான் அந்த படத்தை நாங்க வாங்கியிருக்கோம். வெளியிட்ட ஒரு 3 daysலயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாடல்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண லிரிக் வீடியோ அது கூட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதனால எங்க கம்பெனியின் சார்பாக, ட்ராக் மியூசிக் சார்பாக இந்த படத்தில் தயாரிப்பாளருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா படங்கள் தயாரிப்பது என்பது இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமா எடுத்துட்டு வந்ததுக்கு தயாரிப்பாளர்கள் பெரிய படமா வரும். கண்டிப்பா நீங்க படம் ஆஃப்டர் ரிலீஸ் பார்ப்பீங்க. அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்க படத்தை. ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து படத்தினுடைய இயக்குனர், படத்தில் நடித்த அனைத்து நடிகள் அத்தனை பேருக்கும், இதனுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். தெளிவா சொன்னாரு சார். கொஞ்சம் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா பேசுறாங்க. ஏன்னா நான் எப்பவுமே டென்ஷனா பேசி உதவிச்சு உண்மையிலேயே பார்க்கப்படுறது வந்து காரணமே நான் அமைதியா இருக்கு சொல்லி வந்தேன். காரணம் என்ன, படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்ன ராம்சியா சார் படம் உண்டாக்குனாரு. என்னன்னா ஒவ்வொரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருந்துச்சு, ஒரு பிரச்சனை நல்லா இருக்குமாரு, டெக்னிக் எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க. ஆனா அந்த படத்தை நல்லா சொல்ல ஒரே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுறாருல அவருதான் படத்தை பார்த்து வந்து முடிச்சுட்டு கடைசி கிளீன் பண்ணி கொண்டு வருவாரு. அப்ப நான் கேட்பேன், யாரா இருந்தாலும் கேட்டு எப்போ பரவாயில்ல நல்லா இருக்குமா செலவான அந்த அளவுக்கு பெருசா இல்லை. நாங்க பார்க்க பார்த்து கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனா படம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப முருகன் பேசுறாப்புல லாரன்ஸ் நான் படம் உட்காந்து பார்க்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் படம் இன்னும் லாரன்ஸ் பார்த்து லாண்டோட படம் உண்மையில. அதுக்கப்புறம் சொன்னாலும் விட்டேன். என்னன்னா ஒண்ணு இல்ல, ஆர் ரகுமார் சாரு, பேரரசாரு, சிங்கமொழி, சர்வசுப்பியா இதெல்லாம் வந்து 98 இருந்து தெரியும். இந்த சிங்கமொழி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னன்னா 98 நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு மணியே பேசுவாங்க எங்க ஹோட்டல்ல, ஹோட்டலு அதே கடையில இருந்து நடந்து கொட்டு மலையில போகல, சாங்கு சக்கு சாங்கு சக்கு போகல. நாங்க எது பார்த்துருக்கோம், காந்திங்க சொல்லி போகல. என்ன காரணம், கஷ்டப்படாம ஏதோ வராதுன்னு சொல்ல. நீங்க 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறாங்க. தகவல் நினைக்காம நீங்க 10 கோடி ரூபா 6 சார் கொடுத்து பாருங்க.
லட்டு கூட இருப்பாரு, மீண்டும் ஒரு சின்ன கொண்டு போய் ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பரா இருப்பாரு. அதே மாதிரி பேராசிரியர் 10 கோடி கொடுங்க, மீண்டும் விஜய் பேர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. யாரும் தெரியல, இந்த சிட்டியில சராசரி போக மாட்டாரா? நம்ம சினிமா எல்லா 2 படம் சினிமா 2 வருஷம் 8 இருந்தாரு, 8 எல்லா ஒரு படம் தெரியாது. கஷ்டமான படம் ஒரு வருஷமா கப்பத்து வரல. சினிமாங்கிறது 400 கோடி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 50 பேருக்கு உருவாக்கலாம், 50 நடிகை உருவாக்கலாம், 50 புருஷர் பேரு வரலாம். சினிமா காலத்துல அழியாது. ஏன்னா என்ன பேசுனா கடுப்பாது, கோவாது. 400 கோடி கையெழுத்தா சினிமா எப்படி விட்டுரும் சொல்லுங்க? நீங்க ஜெயிச்சுட்டீங்க, நீங்களாம் ஜெயிச்சுட்டீங்க, இல்ல கட்டுப்படல. நீங்களா 400 கோடி 300 பேர் எடுத்து நாட்டாப்புல மாதிரி ஜெயிச்சு போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வருது? இந்த ஹீரோ எப்போ வருது சொல்லுங்க? ஏன்னா நல்லா சொல்றது, ஏன்னா புரிஞ்ச தங்கமான ஆளு நன்றாச்சு இல்லையா? இல்ல நான் பேசணும் கட் பண்ணி வச்சேன். ஏன்னா இந்த மாதிரி புருஷனும் பெருசா வந்தா அடுத்த நாள் ஒரு 10 ரூபாய் படம் எடுப்பாரு. நான் என்ன சொல்றேன், 400 கோடியை 10 ரூபாய் எடுத்துச்சுன்னு வச்சுங்க, 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவில் மொத்த பேருமே படமாக வந்துருவாங்க. சினிமா நல்லா இருக்கும். ஆனா யாருமே செய்யல. தயவு செய்து இருக்கிற நீங்க பெரிய பெரிய கார்பரேட் சொன்னா கார்பரேட் பேசுவாங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா கார்பரேட் உள்ள வரக்கூடாது, உள்ள போகக்கூடாதுமா. ஆனா அவங்க காசு வாங்கிட்டு போறோம். அதனால அவங்களும் தெளிவா 10 கோடி 50 படம் எடுத்தீங்கன்னா நம்ம 60 சேர்ந்து சின்ன கொண்டு தெரியும், திருப்பாச்சி வரையும் 6 படம் எடுக்கலாம். நேரம் அதிகமா இல்ல. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெறுச்சுன்னா கண்டிப்பான சப்போர்ட் வாங்க தெளிவா இருக்க முடியும். நன்றி, வணக்கம். அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அடுத்து இயக்குனர் புருவன் சாருக்கு, தயாரிப்பாளர் நடராஜன் சாருக்கு, ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இதுல உருவாகிருக்கு. இதுல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இதுல வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன். இந்த பார்க் படத்தை வாழ்த்தவர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரிகளும் வார்த்தைகளும் வந்துவிடும் காதல் பாடல்கள் காதுகளுக்கு இனிமை தரும் பாடலாசிரியர் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். இந்த பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை ஜானகர்களுக்கும் பெரும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் இந்த படத்துல நான் இந்த பாடல்கள் எழுதுறேன். நான் வந்ததுக்கு முழுக்க காரணம் என்னுடைய நண்பர்கள் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சோ இசையமைப்பாளர் அமராவதி நான் 20 வருட நண்பர்கள். அதே மாதிரி கே முருகன் சாரும் நான் முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் என்னோட நண்பர். சோ ராசா சார் அவர்களும் என்னுடைய நண்பர். சோ நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமராவதி அவர் ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் பெரும்பான்மையான சினிமாவில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு காது குத்து கல்யாணம் ஒரு சாதனா கூட டக்குன்னு இங்க இருந்து விட்டு போக முடியாது. அது எப்போவாவது போய் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போய் நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்மள ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி வேட்டுகிற பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அமராவதிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப கட்டமைப்பு. சோ பாத்தீங்கன்னா அவரை எப்படியும் அவர் சார்ந்தாலும் அவரை தாங்கி பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்கு. அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நின்று அவங்க தாங்கி பிடிச்சு வளர்த்துருக்காங்க. ஏன்னா எங்களையும் வளர்த்துனாங்கன்னா நாங்க அவங்க வீட்லயே இருந்திருக்கோம், சாப்பிட்டுருக்கோம், என் நண்பர்கள் எல்லாருமே. சோ அவங்க கண்டிப்பா அவங்க பத்தி இந்த நேரத்துல பேசி ஆகணும். ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா அண்ணா இன்ற பொழுதில் பொறுப்புக்கும் தன் மகனை சான்றோர்கள் கேட்ட தாய்ன்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு அந்த நேரம் இப்ப கிடைத்திருக்கிறது. சோ அந்த அற்புதமான தருணம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நான் இயக்குனரையும் தயாரிப்பாளர்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவுசெய்து மேடைக்கு போட்டு ஒரு முன்னாடி போட்டுன்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சோ இது ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கிறேன்.
ஸோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் அவரோட கற்றுருக்கேன். வாங்கம்மா அம்மா முன்னாடிக்கு வாங்க. இசையமைப்பாளர் அமராசியை உருவாக்கிய அன்னை தந்தையினர் நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. அமராசியை பத்தி சொன்னோம்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சிருக்காரு. அவர் ஒரு அற்புதமான ஒரு ராப் சிங்கர். சோ அவர் இன்னைக்கு ராப் பாடினாருன்னா மிகப்பெரிய ராப் சிங்கரா வருவாரு. அப்படி ஒரு ராப் சிங்கர். சோ அவர் ஒரு ஹேர் ரகுமான் சாருடைய முதல் பேட்ச்ல இருந்து வந்த ஒரு ரகுமான் சாருடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஒரு திறமைசாலி. அவர் இப்போ இந்த படம் அவருக்கு ஒரு அடையாளமா இப்ப இருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் இன்னொரு 5 வருடத்துல ஒரு 2-3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் உருவாகிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி மேலும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வீரக்கடிங் பண்ணும்போதுல இருந்து எல்லாமே பாக்குறேன். எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சின்னத்திரையில இருந்து இப்போ ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கரிக்கும் என்று நான் நம்புவோம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதை எந்த ஐயமும் இல்லை. நிறைய பேசணும்னு நினைச்சேன். நான் ராசா சார் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம். சி.கே. முருகன் சார் கூட ஒரு படத்துல பாடல் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு அசிஸ்டண்டா இருப்பாரு, டைப் பண்ணிட்டே இருப்பாரு, எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். சோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளா தெரியும். சோ எல்லா நண்பர்கள். சோ சுரேஷ் மாஸ்டர் இங்க முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கக்க போன்ற படத்துல ஒரு முதல் பாடல் எழுதினேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமராசி. அந்த படத்தை கொரியோகிராஃபர் சுரேஷ் மாஸ்டர். 2 பேருமே நாங்க ஒரே இடத்துல ஒரே டைம்ல ஆரம்பிச்சோம். ரெண்டு பேருமே இந்த மேடையில் இருக்கு. இன்னும் சந்தோஷமான விஷயம் இருக்கு. சோ பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி படத்துல நிறைய எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றணும் கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக பேச வருபவர் ஆச்சரியங்களை அறிமுகமானவர். சின்னத்திரை வானத்தை போல பெரிய திரைக்கு ஒரு நம்பிக்கை தந்தது. அயோத்தியில் நிகழ்ந்த அற்புதம், ஒரு நொடியில் கிடைத்த பரவசம். தமிழ் சினிமாவில் தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்து வெற்றி படிதனை அமைத்து மேலும் மேலும் முன்னோக்கி செல்வாய் தமிழ். பார்க் ஒரு ஸ்பார்க்காக அமைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒண்ணு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாரும் கத்துக்கிட்டாரு. ஏன்னா காலையில 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுல இருந்து நைட் 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர்தான். இன்னொன்னு டெக்னிக்கலா இப்ப வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு. இன்னொன்னு முருகன் சார் பிரமாதமான நடிகர். அவர் அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய நடிகர் ஆயிடுவாரு. உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அத குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவரு டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸா ஷூட் பண்ணோம். சோ அதனால ஒரு நொடியில நீங்க பார்த்த அந்த பருதியில மாறும் கேரக்டர் இந்த படத்துல மித்துவன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. சோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். சோ அந்த என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும் தான் டைம். சோ அது என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா, சோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும்ன்றத நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே இண்டிவிஜுவலா ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமராசியா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா கேமராமேன்
கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இந்த மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனா ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா ஒரு டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்ட் இவ்வளவுதான், இது மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நாளா வரணும்னு சொல்லி உடைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குல்ல. உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு. அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்போங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியா ஆதரவு கொடுக்கணும். நன்றி. சிறந்த இயக்குனராக பெயர் பெற்றவர், சிறந்த நடிகராக சமீபத்திய படங்களில் தன்னை அடையாளப்படுத்தி வரும் எம்எல்ஏ, எம்பி, சிஎம் படங்கள்ல சொல்ற இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடைக்கு மேடை என்னை வச்சு செய்யறதுல அவ்வளவு சந்தோஷம் இல்லை. அதான் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் அரசியல் இருக்கிற நடிகன்னு சொல்லி இப்பதான் ஹீரோ சொன்னாரு, விட்டா டைரக்டர்கள் எல்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர் நடிப்பாங்க. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ள விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்ல, ஒரு பயம் தான் அவனுக்கு. அடுத்த படத்துல முருகனே நடிச்சிருவாரோ, நம்மளை கூட மாட்டாரு. கவலைப்படாது, நீ நல்லா தான் நடிச்சிருக்க. உங்க மத்த படங்கள் பார்க்கல, ஆனா இதுல எப்படி அந்த சந்திரியை அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உங்களால? இதெல்லாம் விவரமா பண்றீங்கப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல, அப்பவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிங்க நடிங்க. என் கூட இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு மோசமான பயிலுங்க சார். வேணாம் சார், அவன் வாய்ப்பு போய் விடுறதுக்காக என் வாழ்க்கையே குடிச்சிட்டாரு, என் சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்தாரு. பாரு, இவனு ஒருத்தர் தான். என்ன சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே? அதுல தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ். அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய், நான் இன்னும் கொஞ்சம் யங்கடா. எம்ஜிஆர் 42 வயசுல தான் ஹீரோ ஆனாரு. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க, என்ன ஏன்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தர் கதை சொல்ல வந்தாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான். சார், நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னா, இல்ல எனக்கு இப்ப ஹீரோவா நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். இவர் பண்ணாரு அந்த வேலையெல்லாம், எல்லாத்தையும் நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களெல்லாம். நானு பேரரசு வேணா எங்க படத்துல வில்லனை போட்டுக்கலாம். அவன் நீங்க இல்லப்பா, எப்படி புகழ்ந்து எங்க படத்தை நீ ப்ரமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளசண்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அது ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கே வந்து நம்மள அப்படியே இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசினா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. சூப்பரா இருந்துச்சு. சோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யாரு டைரக்டர் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வளம் வந்த ஆள் இருந்தா 2 பேர் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி. கிரிவலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க. நிச்சயமா இந்த பார்க்கு நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும், நல்ல பூக்கள் மலரும், வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே சிறப்பா இருந்தது. ஒரு
படத்துல செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. எங்க பாப்பா ನೀನ್ ಹೆಸರೇನು? ನೀಮಾರೆ. ಸೂಪರ್. ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ, ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಏನ್ ಮೀನಿಂಗ್? எவ்வளவு விஷயம் வச்சிருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த பிள்ளை தனக்கு தெரிந்த தமிழ்ல அழகா பயம் இல்லாம எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது, கொஞ்சம் தமிழாக இருந்தது. அதனால அது வேண்டாம், நம்ம அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல இந்த அமைச்சரா நடிச்சேன் பாத்தீங்களா, கருடன்ல. தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. இதுதான் சமயம். இன்னொரு டைரக்டர், எங்க சங்கத்தோட துணை தலைவர், இணை செயலாளர், அவர் கூப்பிட்டு என்ன சிஎம் ஆக்கிட்டாரு. போன படம் தான் மினிஸ்டர், அடுத்த படத்துலயே சிஎம்மா. அதை வச்சு அவங்க கலாட்டா பண்றாங்க. இந்த மாதிரி எப்படி சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் மினிஸ்டராவோ இதாவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையா போயிரு நம்மளுக்கு. அதை மாத்துங்க. நீங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேற மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி, ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும், இவருடைய வரிகள், இந்த நம்ம கவிஞர் ராசு, அவர் இந்த முதல்ல இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பாட்டு எழுதுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னு எழுத முடியாது. இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு. அப்படியே எழுதியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதுல வந்து நீ நடந்தா இந்த ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபர்ஸ்ட் லைன் நல்லாதான். மண்ணெல்லாம் பொண்ணாகும், நீ நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும். விட்டா இப்பவே எழுதிடும். ஆக மொத்தம் எங்களுக்கு எல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க. அப்பப்போ ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன வேற கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிடுறாங்க. சிச்சுவேஷன் சொல்ல போனா ஐட்டம் சாங் சார். நேத்து தான் அப்ப ஒண்ணு எழுதுனேன், திருப்பி அதே நேரத்துல எப்படிதான் எழுதுறது? இப்போ அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில இப்போ நம்ம அரண்மனையில ஒரு பாட்டு வந்ததுல அவங்க கொலை கொள்ளையா முந்திரிக்காவா, இதெல்லாம் வந்து கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்கிறாங்க. நல்ல விஷயம். தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு ஓங்கிக் கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்னைக்கு. முதல்ல அன்பு செலியன் வேற சத்தம் போட்டு சொல்லிவிட்டார், 400 கோடிகள் எல்லாம் படம் என்னங்க ஐயா பண்றீங்க? அதெல்லாம் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும். வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகர் நடிக்கணும். ஒரு திரைக்கதை, கதையை விட இன்னைக்கு திரைக்கதை தான், இன்னைக்கு இல்லை என்னைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர்கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில அவர் வேலை செய்யதான் தெரியும், பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டாரு. கரெக்டா 10 வார்த்தை இப்படி எண்ணி பேசினியா, விவரமான ஆளியா நீ. அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் சிங்கம்புலி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்ததுல இருந்து நெளிய
ஆமா, மகாராஜா பின்னாடி நம்பி பக்கத்துல யாரும் உட்கார்ந்து வைக்க மாட்டாங்க. எங்கே ஸ்கூல்ல கூட பின்னாடி உட்கார்ந்து வச்சிருக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் போது. ஆக ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி, அழகா இருந்தீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. நிச்சயமா ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினைச்சுக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணீங்க. சும்மா சொல்றேன், ஏதாச்சும் மேடையில் இப்படி எல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க. இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுதுனேன், என்ன ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது என் தம்பி என் பிரதர்ஸ் பண்ணாம வேற பண்ணிட்டு, ஆனா நீங்க கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டா நடிச்சு நல்ல பேரோட வரணும். இது நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இந்த பார்க்கோட கதையை வந்து அழகா கதையை போட்டு ஓப்பனா சொல்லிட்டாப்ல. ஒரு தைரியம் தான். ஏன்னா யார் ஒருத்தர் கதையை அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னாரு. இல்லைன்னா அது ஒரு அழகான காதல், ஒரு அழகான காதலர்கள், அந்த 2 அழகான காதலர்கள் என்ன கொடுமை நடந்தது தெரியுமா, அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானா கெஸ் பண்ற கதைய, நீ சொல்லது. அந்த பார்க்ல அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பார்க்ல யார் யார் போனானுங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அவங்கள இதுங்க என்னென்ன பண்றாங்க, இவங்க பேயா வந்து அப்படின்றதுதான் கதையா இருக்கணும். அப்படி இருந்தா ஓகே, அப்படி இல்லாம இருந்தாலும் ஓகே. ஏதோ வித்தியாசமா சொல்லு. அத மிகச்சிறப்பா இருந்தது. எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லர்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமா இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும், அத்தனை நடிகர் நடிகைகளையும், அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமையா, அப்படிதான் ஏண்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டு வச்சிட்டாரு. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எலி போடுற வேலையில இருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா படம் பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர. சோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், அது ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்பி, இந்த படத்தை நிச்சயமா நல்ல பாடல்கள், இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கி இருக்கிற அவர் சாரு, ட்ராக் மியூசிக் அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு. ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்றது மூலமா அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும். அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிறவங்க யாருமே, பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்க இந்த 400 கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம அந்த கேட்டகரியிலே கிடையாது. நாங்கள் இல்ல மாற்றுவோம்ன்றது இல்ல சார், மாறுவது வந்து இயற்கை, மாற்றம் என்பது இயற்கை. இப்ப நம்ம எல்லாம் வந்து சாதாரணமா நம்ம 2 கோடியில படம் எடுத்தோம், 1.5 கோடியில எடுத்த படம் கிழக்கு வாசல், 2.5 கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர், 4 கோடியில் எடுத்தது எஜமான், அவ்வளவுதான். அப்ப இருந்த காலகட்டம் அது அப்ப அது பெரிய பட்ஜெட்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் பொதுவாக நாங்க என்னன்னா, இந்த மேடையை பொறுத்தவரையிலும், இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம், வந்த கடைசியில சுகமாகும். இந்த பிரசவம் இருக்கு பாருங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது, அது சுகப்பிரசவமாகவும் இருக்கு, சிசேரியனாகவும் இருக்கு, அப்புறம் பேபி சர்வைவ்டு, மதர் டெட் அப்படியும் இருக்கும், மதர் டெட் இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்கு. அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாயிருது, சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், எங்களை போன்றவர்களை, சின்ன பட தயாரிப்பாளர்கள், புதிதாக படம் தன்னும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும் போது
ஒரு 3-4 மணி நேரம் 3 மணி நேரமாவது அந்த சேர்ல உட்கார்றது கஷ்டம்தான். ஆனா எங்க பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணா நம்ம பெட்டர். அவங்க காலையில ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றாங்க பாருங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? என் பிரதர்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த 30 நாளோ 40 நாளோ பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையா சினிமா எடுக்க வரும்போதோ, சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ, அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராட்டம் இருக்கு பாருங்க. ஏதோ சொன்னார் அவருங்க, ஏதோ கடையில வேலை செஞ்சாரு, ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இயக்குனராக அவரு டிரைவரா இருந்தாரு, லாரன்ஸ் டிரைவர். அவராவது டிரைவரா இருந்தாரு, நம்ம அதை விட கேவலமா தங்கிருக்க ரூம் இல்லாம டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூம்ல போய் எல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குனர்கள் தான் நாங்கெல்லாம். அதனால கஷ்டப்படுறதுன்றது வந்து இது ஒரு அடித்தளம் மாதிரி, நம்ம போடுற ஸ்டெப், அதுதான் ஸ்ட்ரென்த். அந்த கஷ்டத்திலிருந்து வந்ததுனாலதான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடியுது. அதனால இந்த கஷ்டத்தை நம்ம வந்து வெற்றிப்படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால முருகனுக்கு நிச்சயமா தோல்வி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அதை விட பலம் இந்த படத்துல அழகான நடிகர்கள். நான் கேட்டேன், நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி. அப்புறம் அவர் கேட்டேன், இவங்க யாரா? ஹீரோக்கா? எனக்கு அம்மாவா நினைக்கிறாங்க, உங்களுக்கா ஹீரோயினுங்க? இவங்க அம்மா கூட அழகா இருக்காங்க. எங்க அவங்க? ஜெயந்தி மேடம். சூப்பர். நான் அவங்க முன்னாள் ஹீரோயினும் அப்படின்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க ஆமா ரஞ்சனா நாச்சர். ஐயோ, எல்லாம் உங்க பேர் பாப்புலரா இருக்கு. அதான் அவர் சொல்லிட்டாரு, செல்போன் எடுத்து ஓபன் பண்ணா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸ், ரொம்ப அழகான ஃபேஸ். இத்தனை பேரு நாங்க திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம். எங்களுடைய இசி மெம்பர்ஸ் ஆர்கே கண்ணன் வந்து இந்த படத்துல பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நம்பி அவர்கள், பிரபாகர், இவங்கெல்லாம் இசி மெம்பர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அதே டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள், அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டர். நிறைய ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் மாட்டிருந்தேன்னா வேற லெவல்ல இருந்திருக்கு. சிட்டிசன், நம்பர் 1 சிட்டிசனா இருந்தது. என் தம்பி எவ்வளவு அழகு, அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். எல்லாத்தையும் விட இப்ப வந்து ரொம்ப தெனாவட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு நம்மளை எல்லாம் பத்தி எதை தப்பா பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தம்பிக்கான வாழ்த்துக்களை சொல்லி கடைசியா இந்த பார்க்கு படத்தோட இசையமைப்பாளரை பத்தி சொல்லன்னா அது நல்லா இருக்காது. தம்பி, நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இசையை தரமாக செய்திருக்கு. எல்லா பாடல்களுமே வந்து கேட்கும்படியாக அழகாக, பிஜிஎம் ஆகட்டும். ஒரு பாடல் சிறந்த பாடலா இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும். ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனோட இயல்பா மேட்ச் ஆகுது. யதார்த்தமான பாடல்கள். ஒரு காலத்துல இந்த 2 பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வந்து வெறும் மெக்கானிக்கல், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, இந்த உணர்வு ட்ரம்ஸ் மாதிரி ஆயிடும். இப்ப வர்ற படங்கள் அப்படித்தான், டம்மால் டும்மில் வர்றான் போறான் போயிடும். என்ன, அதனாலதான் இன்னைக்கே நம்ம ஏதாச்சும் திடீர்னு பக்கத்துல ஒரு 4 மூணை மரவாத நம்ம பாட்டு வருதுன்னு பார்த்தா அவன் செல்போன்ல வந்துட்டு இருக்கு. நம்மளை சுத்தி இந்த தொல்லைகள், நம்ம எழுதின பாட்டே வந்துட்டு இருக்கு பாருங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான். நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா. உணர்வு இல்லாத இசை, செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சிடாதீங்க. ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இளையராஜா அவர்களாகட்டும், அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கேவிஎம் அவர்கள், அந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன ஃபீல் அது.
அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதுல உயிர் இல்லாத பாடல்கள் இருக்கு நிறைய. இன்னைக்கு வரதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள். சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜப்புக்கு ஜப்புன்னு இழுப்பானுங்க. அதோட கட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அதனால ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தாதான் வந்து அதுல வரிகள் வந்து அழகா விடும். ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும். அதனால தப்பிட்டீங்க கவிஞரை. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்க தப்புனீங்க, ஆனா புகுந்து விளையாடிட்டீங்க. வீட்டுல எல்லாம் கேட்டாங்களா? இல்ல கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா, அதனால கேட்டேன். முதல்ல அவர்தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா? இவர் பொண்ணு ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்காரு பாருங்க. அப்புறம் அந்த ஐட்டத்தை யாரு செலக்ட் பண்ணாங்க? அது டைரக்டரா, ப்ரொடியூசர்? காலங்காத்தால் 5 மணிலிருந்து இந்த வேலையா உங்களுக்கு? அவர் மிக சிறப்பா ஒத்துமையா எல்லா விஷயத்திலையும் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும் இயக்குனருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஒரு பாட்டு அதோட வரிகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு பாருங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே. வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காற்றை போல, நீரை போல, நிலத்தை போல எல்லா இடங்களிலும், எல்லா படங்களிலும், எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீக்கமர நிறைந்து வாழ்த்த வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச சொல்லக்கூடாது, நீங்க முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குங்கிறது என்னங்களா? எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். கார்ல வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்ல வந்திருக்கீங்க, அவங்களுக்கு சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம். இந்த மேல வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு வாரத்தில் இயக்குனர், இப்போ முழு நேர நடிகர். அப்புறம் எங்க சரவண சுப்பையா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேர நடிகர். அப்புறம் எங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அவரும் நடிகர் ஆயிட்டாரு. ஆமா, மினிஸ்டரா இருந்தாரு. அப்புறம் எலி சார் வந்து இப்ப சிஎம் ஆக்கி இருக்காரு. அடுத்து யாராவது சிஎம் பிஎம் ஆக்கி விட்டுருக்காரு. வளர்ச்சி தொடரட்டும். ஆமா, சீக்கிரம் வந்துட்டோம். அப்படின்னு பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்கும் பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்ட்டாரு. இப்ப இயக்குனருக்கு பஞ்சமா போச்சு. திரையுறையிலே இன்னைக்கு பஞ்சம் வந்து இயக்குனர்கள் தான். சில சூழ்ச்சி வந்து நடக்குது. இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன். சரணுஸ் சார் அடுத்த படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜாவுக்கு மேல படம் பண்ணணும். பாட்டு, ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் கொண்டு பேசிட்டாங்க. பாடல்களுக்கு முன்னாடியே அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் கமல் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலரும் கதாநாயகன் சொல்றாங்க, ஆனால் கதாநாயகன் பார்க்க முடியல. ஆனா இவர் ஒரு கதாநாயகனுக்கு தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பு பார்த்தேன், நீங்க முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு. அவங்கள யோசிச்சிருக்காரு அவரு. நான் என்ன சொல்றேன், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேட முடியாது. கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணுல படல. கதாநாயகன் அம்மா
சரி ஓகே. வயசு கோளாறு கவிஞட்டு மட்டும் இல்ல, எங்க தலைவர்கிட்ட இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்ப நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா பண்ணுவா ராசா பின்னிட்ட ராசா. எல்லாரும் அந்த பெருமாள் இயக்குனர் வந்து பாலரசில் வந்து பெண்கள் இடையில செக்ஸா பார்ப்பாங்க. இவரை எக்ஸா பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடையே வந்து அவரு எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேல போறாரு. அது விளக்க வேற, ஒய் அடி மேல போதும். இப்படி எல்லாம் ஒரு இங்கிலீஷ் கெடுக்கலாம்ட்டு ஓகே இல்ல, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில அழகா ஒரு பெண்களை நினைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். எல்லாருமே இப்ப கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சார் இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலா கொடுத்து அதுக்கு நினைப்பாங்க எல்லாரும். ஏஆர் இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் அந்த கண்ணுக்கு மையலுக்கெல்லாம் அவரு சாங்க கொடுத்தாரு, அதுக்கு டியூன் போட்டாரு. அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்என் கொடுத்து அது டியூன் போடுவாங்க. ஐட்டர் சாங் ஒரு சாங்கா கொடுத்து அதுக்கு மியூசிக் டியூன் போட வச்சு ஒரே சாதனையாளர் ராசா, மன்மத ராசா. அப்புறம் இங்க ஒரு விஷயம் உண்மையே ஒண்ணு நான் கத்துக்கிட்டது நம்ம இயக்குனர் முருகன் இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் காசு சொல்லியிருக்கேன். மூச்சு பிடிக்க நடிச்சு, வில்லன் மாதிரி நடிச்சு, ஹீரோ மாதிரி நடிச்சு, காமெடியன் மாதிரி நடிச்சு, எல்லாம் நடிச்சு வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், கதை ஓகே. எப்படியாது நாங்க 2 மணி நேரம் கதை சொல்ல கூட 2 நாள் டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி அங்கே ஒரு நொட்டை இங்க நொட்டை நம்ம சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு வரும் நம்மளுக்கு, அதுக்கு சரி பண்ணிடலாம். இப்பெல்லாம் நாங்க வாய்ப்பு கொடுத்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு எப்படி வந்து ஓகேன்னு தருவாங்க. இந்த மாதிரி பூச்சி எங்களுக்கு கிடைக்கலையா? நாங்க மூச்சு முட்டே காசு வேண்டியிருக்கு. அதனால இவர் மாதிரி கதை சொல்றதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆயிக்கணும். நான் மட்டும் இல்ல, எங்க தலைவர் உதயகுமார் சார் நீங்க ரசிச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. அதாவது என்ன பாட்டது, முத்துமணி ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்க ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் இருக்காரு. அப்பதான் ரீஎன்ட்ரி கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ரசிச்சு கதையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி. ஆனா கடினமான உழைப்பாளி தெரிஞ்சிருக்க எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பா உங்க உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம புலிசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நான் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலை வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும். நானும் அண்ணாமலை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதனை ஸ்வேதா டாரதி பாரதிக்கு போல இங்க டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிருக்கோம். ஸ்வேதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேம பார்க்கும்போது நல்லா குழு ஹீரோயின். அப்பெல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க ஸ்ரீமா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதியா குழு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழு இருப்பாங்க. வந்து புதுசுல நயன்தாராவும் கொஞ்சம் குழு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். வர்ப்பார எல்லா ஹீரோமே ரொம்ப ஸ்லிம்மா 10 நாள் பட்டி கடத்த மாதிரி இருக்காங்க. ஆனா ஸ்வேதா வந்து இதுல பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா பேசலாம், கொஞ்சம் கொழுன்னு, ஏன்னா முழுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்குனுங்க. டைரக்டருக்கு கதை பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போறாங்க. அங்கே ஹீரோ காஞ்சி முடிஞ்சு வச்சுக்கல, என்னங்க ரசிக்கிறது அது ஆமா அது அவருதான். அதை சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க. எங்க தலைவர் எல்லாத்துலயும் அவர் தான் தலைமை. ஆமா, ஆனா ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க.
உங்களுக்கு வந்து அந்த சதை பிடிப்பான இதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா கமல் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களையும் அழகா பேசினாங்க. நான் உண்மையிலே மேடையை பேசுனதுலயே ரொம்ப அழகா பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதுதான் நம்ம ரசிப்போம். நமக்கு செந்தமிழ்ல பேசி கத்துங்களை யாரும் ரசிக்க மாட்டாங்கம்மா. தெரியாத மொழியிலிருந்து நம்ம தமிழ்ல பேசும்போது ரசிப்போம். நாங்க தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதில் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துல இருந்து சரோஜ தேவியை கன்னட பையன்கள் பட்டம் கொடுத்து ரசிச்ச ஆளுங்க. நாங்கள் வேற எந்த மாநிலத்திலையும் தமிழ் பையங்களி தமிழ் அழகின்னு வேற எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்க தான் தமிழர்கள் தான். கன்னடத்துல வந்தாலும் சரி, மலையாளத்துல வந்தாலும் சரி, நாங்க எங்க வீட்டு பொண்ணா ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் உங்களுக்கு வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போது. அடுத்த சொல்லிடுங்க. Good evening. Each other day, I look so many various different paths, but I don't know about this path. But this path holds my heart, holds my large place in my heart. நீங்க தான் பார்க்கணும் வைப்பையில, இங்கிலீஷ்ல வைப்பையில, நாங்க இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. நீங்க பூங்கான்னு வச்சிருந்தீங்கன்னா நாங்க பேச மாட்டோம். நீங்க பார்க்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? அந்த படத்துல நான் இருந்தேன். அதுல வந்து கீஸ் பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சிருந்தாரு. அவரே சொன்னார், ஜூனியர் பாலையானே சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாலையா சாரோட இது இருக்குடா, என்னைய விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமிழுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். தமிழ் யாருன்னு நினைக்கிறேன், அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 years பேக்கே அவன் 4 லட்சம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. என்னை மாதிரி முடி இல்லாதவங்க கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவங்களுக்குலாம் கொடுக்கும். புரியுங்களா? அதனால நான் அழகேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டா வச்சிருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்கேன், குண்டா இல்ல, இது ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபிட், ஹீரோக்கான ஒரு ஃபிட், பிரகாசன் சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன். இந்த படம் இல்லை, இந்த படம் இல்லை, அதை போடிக்கிட்டே போடி செய்யும். அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலி, நெஞ்சு வலி. ஷாரு சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன், இவராக இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? என் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆல் ஆக்டரு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டூடியோவில் இருந்தார். அந்த ஸ்டூடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போயிருந்தேன்னு உங்களுக்கு, 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான். அயனவரத்தில், மடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன். சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்லை, அதுக்காக தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃப் மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா 2 பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார். நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா விழுது பாரு, உனக்கு மட்டியே விழுதாரு. ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க.
இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார், எங்கள் அண்ணன் மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக. எனக்கு அவர் அண்ணன் தானே. எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டாக்டரு வெறும் வந்து உட்காருவா அந்த பொண்ணு. நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன். சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு. சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க. பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு. இந்த படத்தை இது தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டைரக்டர் நிறையா படம் பண்ணணும். பாட்டு எழுதின ஒரு சூப்பர், அவர் தான் எல்லோரும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்கங்க. ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னே ஆனால் உங்கள்கிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னே அது வந்து உங்கள் கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கட்டிக்கிட்டு இருக்க முடியும். எப்பப்பா ஜோடியாக கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நானும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு அந்த படம் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். பாட்டு தூங்குங்க, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அசிஸ்டன்ட் உத்து பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு முன்னாடி, சார் அவர் 2 பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார், குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு போட்டாங்க. சார் அங்கே இன்னொரு 2 குழந்தை இருக்குல்ல சார், அதையும் தூக்கி நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளார பார்க்குறேன். எனக்கு பேரா போட்டாங்க, பைனாக்குள்ள போட்டாங்க. அங்கே படுத்துருக்கு, அங்கே தூங்குது. இல்லைண்ணே அவனை நான் பார்க்குறேன். ஆக இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட், ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் நல்லா, அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸிலும் எல்லாமே வரணும். ஒரு தமிழ் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ட்ரெஸ் ஒர்க்கில், வாசன் ஹவுஸ் போகணும். வாசன் ஹவுஸ் போயிடுச்சாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வந்து சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தான். என்னடா ஏறி அது என்ன பெட்டியில் இருக்கவங்க திறந்து காமிச்சான். உள்ள ஒரு பொம்மனேரியன் நாய் உட்காந்துச்சு. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார் இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதிரி கிச்சு மடியில் உட்காந்து நாய், சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா உட்காரியான்னு திருப்பி போயிட்டே இருக்கணும். அப்பா அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது, சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கண்ணே. இந்த ஆர்டிஸ்ட்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவர் கூப்பிடுவாங்கன்னு. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ ஜிபே கிடையாது, ஒன்று புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க உட்காருங்க வாங்கன்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் வர்றாரு, ஒன்று குழச்சிடுச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா நாய் கூப்பிட்டு போகிற வண்டியிலாடா நீ ஏற்றுறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு கத்துறாரு. ஐயா வாங்க 8 மணி ஆச்சு, வாங்க போகலாமையா கெஞ்சுறேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ தானே ப்ரோக்ராம் வரக்கூடாது,
நான் கெஞ்சேன், நீ போனேன்னு ஆட்டோ காசு இல்லை, என்னை வாங்கினேன் நான் சொன்னேன், முன்னாடி உட்காந்து வரவே விடாதுண்ணா. கார் கதனாடி மூட்டார். நான் சொன்னேன், இந்த அம்பாசலில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. கரெக்டாக போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதா. இந்த கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த தாயை எவ்வளோ பெரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால் நடிச்சார் பாருங்க. போர்லேயே 2 உதவி உண்டு, ஒன்று வைக்க போகிற ஒன்று அக்க போகிறனாரு பாருங்க. போர்லேயே 2 உதவி உண்டு, ஒன்று வைக்க போகிற ஒன்று அக்க போகிற அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி ஒன்று தரல லூஸாக நடிச்சது. அந்த அவ்வளோ பெரிய. அதுக்கப்புறம் பார்த்து நான் கட்டி பிடிச்சேன். நல்லா பேசிட்டடா சிங்கம், வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார். நான் படம் பண்ணும்போது, அதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்சார் என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன் மாதிரி. நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன். சொன்னாங்க இல்லைடா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம். முடிக்கப்போம் 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் இருப்போம். எல்லா பேரும் வேலை. பி வாசு, உதயகுமார் சார் எல்லோரும் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோன்னே மாப்பிள்ளை ஓங்கார் வந்துச்சு, இப்படான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை உடைப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் எனக்கு ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு. அப்போ போகையில் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா அசிஸ்டன்ட் போகிறேன். என் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் ஆகிட்டு இப்போ இருக்க 2 ரூபா 3 ரூபா சம்பளம் வாங்கினேன், பெரிய டேரக்டர். அவன் போகையில் ஒன்று எல்லாம் 10 ரூபா போயிடுச்சு. ஒரு சாயந்தரம் ஒன்று அந்த 10 ரூபா என்ன 10 ரூபா பிடிச்சா சரண் 10 ரூபா மொத்தம் 50 ரூபா 60 ரூபா ஆகும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சம் சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி அங்கே 50 ரூபா 60 ரூபா காப்பி சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறம் மேலே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவங்கன்னா அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருப்பீங்கலாம் முட்டாள் கிடையாதுடா, தைரியமாக இருந்தேன். அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். என் சொந்தங்களே, உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது, அதுக்காக ரெடியாக. நான் ஃப்ரெண்ட் சிட்டிஸ்னு ஒரு படம் பார்க்குறேன், நிறைய தடவை பார்க்குறேன். ஐ லவ் ஃப்ரெண்ட் சிட்டிஸ்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல, மண் கீழே இருக்கிற மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவனோட சொந்த விளை நிலம், அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை. அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அதனால இன்றைக்கி சொல்கிறேன், இந்த கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும், இங்கே இருக்க எடிட்டராக இருக்கட்டும், இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத. உனக்கு வரும் வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும், எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூஸிங் வாய்ஸ். எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டதான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதில்லை, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லாரும் பார்த்து ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர், இந்த வெளியிலேருந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்டாக இருங்க. நன்றி. நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லியிருக்கேன். சார் நல்லா பாட்டு பாடுவாங்க, அதாவது சங்கீத ஜாதி முல்லை என்னோட குரலில் 2 வரி மட்டும் கேட்போம். இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் அவங்க நடக்கணும். டப்பிங் போவோம். டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். எங்கடாப்பா
அண்ணே கொஞ்சம் லவுட்டா, அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச, அண்ணே எனக்கு கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன். அப்படி பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னு எவனா சொல்லிடுவானான்னு ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்ன நல்லா பாடுறீங்கண்ணே, இந்த பாட்டில் ஒரு தொகையில வேணா பாடிடுறீங்களா அப்படின்னு இருந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன். எவனா ஒரு டப்பு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா? வந்து அன்னை பாட்டே கொண்டாச்சு. நான் அன்னை பாட்டு சின்ன கொண்டல படத்தில் நான் அதெல்லாம் பாடுவேன். நான் ஒரு பேரும் சொல்லவே மாட்டுறாங்க. நான் இடையில காட்டணும் அப்படின்னு நிறைய பாடுவேன். ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்ட் ஒரு நம்ம டச்சப் பாயை கூட்டுக்கிட்டேன். வாட எங்கண்ணே வாடா டப்பிங் பண்ணேன். நான் எங்கே டப் வாட நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு. சரிண்ணே, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே. அங்கே போய் நின்னா டப்பிங் நடந்துச்சு. பேசினேன். பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே அண்ணே ரெடினே போலாம்ண்ணே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்க. அடுத்து அண்ணே போலாம்ண்ணே உயிரே அண்ணே போலாம்ண்ணே. சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க. வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு. போயிட்டே இருக்கு. தம்பி எப்படா சூப்பராக பண்ணிட்டேங்க, டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஸ்டண்ட் ஆகிடுது ஐயோண்டாருங்க இது இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆரம்பிச்சுட்டாரா ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னான், இருந்தாலும் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்பயாவது ஏட்டி முடியா படிக்கிறது பாரு, சீக்கிரம் முடிக்கன்னா சார். அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்ன கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடுவேன். அவன் டச்சப்பா வர்றான், எனக்கு பேக் தூக்குறான். அவனை அப்படியே பார்ப்பேன். மோரக்கட்டேன் அண்ணே என்கிட்ட சங்கீத அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல. அவன் ரிங் டோனை வச்சிருக்கான். எங்கடா இருக்க சங்கீத அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்லணும். அன்பு கடையில் ஹோட்டல் வச்சுருப்பாப்புல. நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு கொஞ்சம் 1 மணிக்கு புரோட்டா வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, காசு வாங்க மாட்டாப்புல. வாங்க நீங்கள் டயட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள், எனக்கு அதே சந்தோஷம். நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க. அது 3 பேரை கூப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி எனக்காக உட்காந்துருப்பேன். உன்னோட நல்ல எண்ணம் ஒன்று வாழ வைக்கணும். சரி நீங்களும் கரண கொடூரமா இருக்கும், ரெடியா இருக்கும். எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும், நம்ம பாட்டு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது நம்ம வேறு லாங்குவேஜ். நல்லா பெங்களூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன். நான் பெங்களூரில் 4 இயர்ஸ் நான் படித்தேன் இன்ஜினியரிங்கு. பெங்களூரில் தான் படித்தேன் நான். பன்னார்கட்டை ரோட்டில் நேஷ்னல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன். உங்கள் பேர் என்னப்பா? ரிமோன். நீ பேசின 4 வருஷம் எனக்கு 4 வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது. முந்து போகிமே முன்னாடி போமே, ஏன்னா பஸ்ஸில் போகிறோம்ல. அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொடுப்பின இல்லை. எனக்கு கொடுப்பின இல்லைன்னா சொல்லணும் அது. ஓகே, அது ஆனால் நீ பொண்ணு அவ்வளோ பேசுகிறேன். ஓகே வாங்கப்பா, நல்லா வாங்க, நல்லா நடிங்க, பெரிய புகழோட
எல்லா விஷயத்திலும் சந்தோஷமா இருங்க. ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும். இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். அதை அவர் மறந்துடக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. பார்க் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் மற்றும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பை.